Welcome students. Today's class 12th Maths Chapter 3 Theory of Equations. In lower class that is 6 to 10 we learn in algebraic expression and algebraic equations zero of polynomial, root of polynomial. இதெல்லாமே 9th இடத்துல பார்த்திருப்பீங்க. Zero of polynomials and root of a polynomials factor. So இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு algebraic expression x cube plus 5x plus 3 is called algebraic expression. Algebraic expression equal to 0 means algebraic equation. கரெக்டுங்களா? ஒரு expression 0 இருந்தால் algebraic equation சொல்லிட்டு நம்ம 7th standardே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா in a algebraic equation that is பார்த்தீங்கன்னா x plus 1 equal to 0. நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதுதான் உங்களுக்கு ரூட்டாக இருக்குது. கரெக்டுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 இஸ் எ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன். தட் இஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி 1 இருந்ததுன்னா மோனோனாமியல், டிகிரி 2 இருந்ததுன்னா பைனாமியல், 3 இருந்ததுன்னா ட்ரைனாமியல். நம்ம இதெல்லாமே 10th படிச்சிருப்போம். ஸோ இது வந்து ரூட் ஆஃப் த பாலினாமியல். சப்போஸ் நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இது வந்து பாலினாமியல், தட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடையாது. இப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் 0 வருமோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு 0 ஆஃப் த பாலினாமியல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 இஸ் 0 ஆஃப் த பாலினாமியல். சப்போஸ் இதே நம்ம இந்த சைடு கொண்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதிட்டுனா ஈஸியாக ஃபேக்டர். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 0 ஃபேக்டர் ரூட்டு. ஸோ 0ங்கிறது நம்மளுக்கு ஈக்குவேஷனாக இருக்காது. ஈக்குவேஷன் இல்லாமல் ஒரு பாலினாமியலாக இருக்கையில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் அந்த பாலினாமியல் 0 வருமோ அதுதான் உங்களுக்கு 0 ஆஃப் த பாலினாமியல். இந்த ஜீரோஸை நம்ம ஒரே சைடு மூவ் பண்ணிட்டு எழுதணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் பாலினாமியல். அதே மாதிரி கொசினே இது ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ரூட் ஆஃப் பாலினாமியல். ஸோ அப்போ 0 ஃபேக்டர் ரூட் இதனுடைய டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாமே நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஒரு சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் அண்ட் லைனுடைய ஈக்குவேஷன், ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் மேபி 2 பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகலாம், ஆர் 1 பிளேஸில் மட்டும் இன்டர்செக்ட் ஆகலாம், ஆர் இன்டர்செக்ட் ஆகாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய தியரி தான் நம்ம என்ன பண்ண டிஸ்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ஏ ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா we solving real life the problem, mathematicians convert to the problem into mathematical problem, solve the mathematical problem using known mathematical techniques. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் வரக்கூடிய சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சம்மை மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக நினச்சி அதனுடைய டெக்னிக்கில் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம 10th பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சம்மெலாம் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பென்சில் அண்ட் 2 இரேசர்ஸ் ஆர் 5 rupees அப்படின்னா நம்ம பென்சில் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இரேசர் ஒய்ன்னு வச்சுட்டு மேத்தமெட்டிக்கல் சம்ஸாக மாற்றிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்னுங்கிறது பென்சிலுடைய ரேட்டு, ஒய் அப்படிங்கிறது இரேஸனுடைய ரேட்டை நம்ம ப்ரூவ் பண்ண முடியல. அதே தான் சொல்லியிருக்காங்க. இன் ரியல் லைஃப் நம்ம இந்த மாதிரி நிறைய சம் பார்த்துருப்போம். ரயில்வே சம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் 10th ஹை செகண்டரி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரியல் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அது மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரியல் லைஃபுக்கான சொல்யூஷனை கொடுக்க ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த சாப்டர் நான் படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன், பேசிக் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி தெரியும், அதுவும் நம்ம படிச்சிருக்கோம். பாலினாமியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும். வி ரைட் த பாலினாமியல் இன் டிசெண்டிங் பவர் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸோடைய பவரை நம்ம டிசெண்டிங் பவரில் ரைட் பண்ணுவோம். ஸோ அதில் ஹையஸ்ட் ஆர்டர், ஹையஸ்ட் டிகிரி பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அது டிகிரின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஹையஸ்ட் டிகிரியில் வரக்கூடிய அந்த டேம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா லீடிங் டேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூபு ப்ளஸ் 5x பவர் 4 இருக்குன்னு வச்சுங்களே, இதில் ஹையஸ்ட் பவர் எது 4ங்களா, அப்போ 4 தான் உங்களுக்கு டிகிரி. அதுக்கு வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். தட் இஸ் லீடிங் சேமாக இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம் லாஸ்ட். தட் இஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுதிருப்பீங்க. பாலினாமியல் அப்படின்னா உங்களுக்கு 6x² ப்ளஸ் 7x² y³ ப்ளஸ் 8z. இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது, XYZ. சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன்லி 1 வேரியபிள் மட்டும் வரும். ஸோ 1 வேரியபிளையோ 2 வேரியபிள் வச்சு 3 வேரியபிள் வச்சு வரலாம். we know that. அடுத்து பார்த்தீங்கன்னா we know that
3 is a zero of polynomial. ஏன்னா இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது. ஈக்குவல் டு ஜீரோ இல்லாதனால இது எக்ஸுக்கு வந்து 3ன்ற ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த பாலினாமியல் ஜீரோவாக வரும். அப்படிங்கிறதுனால 3 is a root of the polynomial and 3 is a zero of the polynomial and 3 is root or solution of equation. சப்போஸ் இது ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா இது என்னவா இருக்குங்க, ரூட்டு இல்லைன்னா சொல்யூஷனாக இருந்திருக்கும். ஈக்குவல் டு ஜீரோ இல்லாமல் இருந்ததுன்னா அது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியலாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துட்டு பாருங்க. ஈக்குவல் டு ஜீரோ இல்லாத வரைக்கும் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஈக்குவல் டு ஜீரோ வந்தது அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் த பாலினாமியல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், கயாஸ் எக்ஸ் சைன் எக்ஸ், எக்ஸ்ன்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. பட் ஆனால் இது என்ன வருதுன்னா பாலினாமியலாக இருக்காது. ஏன்னா மோர் தென் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி வரையில் உங்களுக்கு என்ன வராதுன்னா பாலினாமியல் இல்லாதனால இது வந்து நாட்டிய பாலினாமியல் ஈக்குவேஷனாகவும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கு ஈக்குவேஷனோட டிஃப்ரெண்ட் பாருங்கள். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துருக்கங்களா. ஸோ எக்ஸுக்கு தட் இஸ் 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு 1 வரும். எல்லா வேல்யூக்குமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மட்டும் வரும், எல்லா ஆங்கிளுக்கும் வரும். சைனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் 90 டிகிரி உங்களுக்கு என்னவாக இருக்கும் 1ங்களா. காஸ் 90 டிகிரி 0. அப்போ 90 + 0 = 1. இதே மாதிரிங்கன்னா 45 டிகிரிக்கெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏங்களுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஐடென்டிட்டி, ஒரு குறிப்பிட்ட ஏங்களுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ட் ஒன், த பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்மாலஸ்ட் எது பார்த்தா நேச்சுரல் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டீஜர்ஸ்க்கு அப்புறம் ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர், அதுக்கு அடுத்த செட்டு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரியல் நம்பரையுமே உங்களால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2ங்கிறது ஒரு ரியல் நம்பருங்களா, இது கூட ப்ளஸ் i0ன்னு ஏற்பட்டால் அது என்ன ஆகிடும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஸோ அப்போ எவ்ரி இருக்கிற பெரிய செட்டு பார்த்தீங்கன்னா ரியல் செட், தட் இஸ் 6 தான் நம்ம படிச்சிருக்கிறோம் 10th வரைக்கும், 11th வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். 12th இந்த இயரில் நம்ம என்ன பண்ணோம், காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர் செகண்ட் சாப்டர் படித்ததுனால ஸோ ரியலுக்கு அடுத்த ஒரு பெரிய செட் இருக்குது அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் செட்டாக இருக்கும். ஸோ எல்லா ரியல் நம்பருமே நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல முடியும். சப்போஸ் ஐ டைம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் i0ன்னு போட்டிங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, an important polynomial can be real or complex நம்பராக இருந்திருக்கலாம், ரியலாக இருந்திருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ எவ்வளோ ரியல் நம்பர் என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட் த எக்ஸ்போனன்ட்ஸ் நான் நெகட்டிவாக இன்டீஜராக இருக்காது. பவர் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மைனஸ்லையோ ஃப்ராக்ஷன்லையோ வந்தது அப்படின்னா உங்களுக்கு அது என்னவாக இருக்குன்னா பாலினாமியலாக இருக்காது. ஸோ ஒரு கிவன் எக்ஸ்பிரஷன் பாலினாமின்னு சொல்லணும்னா 3x² + 5x³ ஸோ எக்ஸுடைய பவர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் ரியல் நம்பராக இருக்கணும். நெகட்டிவ் ரியல் நம்பரோ ஃப்ராக்ஷன் வந்ததுனாலோ உங்களுக்கு என்னவாக இருக்காது அப்படின்னா பாலினாமியலாக இருந்திருக்காது. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியலை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஆல்ரெடி நோ தட் நான் நெகட்டிவ் இன்டீஜர் எண், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பவரில் வரக்கூடிய எண் உங்களுக்கு என்னவாக இருக்கக்கூடாதுன்னா நெகட்டிவில் வரக்கூடாது, ஃப்ராக்ஷன்லேயும் வரக்கூடாது. ஸோ இன்டீஜர் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் த நம்பராக இருக்கும். ஸோ n by a polynomial of degree n is one variable expression given by p of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus a1x plus a0. ஸோ நம்ம இது மாதிரி பாலினாமியலுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். நம்ம பாலினாமியில் என்ன சொல்லியிருக்கோம், x³ ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸனுடைய பவர் ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வரைக்கும் நம்ம எழுதிட்டு போவோம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் ஒரே ஒரு டிகிரி 1ஆக இருந்ததுன்னா மோனோனாமியல், டிகிரி 2ஆக இருந்ததுன்னா பைனாமியல், டிகிரி 3ஆக இருந்தால் ட்ரைனாமியல், அது மோர் தென் 3க்கு வரல நீங்கள் என்ன பண்ணணும் பாலினாமியல்னு சொல்லிக்குவோம். பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4, பாலினாமியல் ஆஃப் டிகிரி 5, 6 அந்த மாதிரி சொல்லிட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலினாமியல் அப்படின்னு சொன்னவே பவரில் இருக்கக்கூடிய இந்த n-1 உங்களுக்கு எப்போ இருக்கணுங்க, இன்டீஜராக தான் இருக்கணும், ஃப்ராக்ஷன்லேயோ மைனஸ்லேயோ வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா பாலினாமியலாக இருக்காது. ஸோ நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் 1 வேரியபிள் எக்ஸுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 வேரியபிள் 3 வேரியபிள் ஓட்டிருக்கலாம். முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் இல்லைங்களா, 7x² y³ அந்த மாதிரி வரும். நாம் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே 1 வேரியபிளுக்கு பார்த்துருப்போம். ஸோ ஒரு பாலினாமியல் இதில் a0, a1, a2, a3 அப் டு இந்த a0, a1, an-1, a கான்ஸ்டன்ட்டு 2x³ + 5x² இந்த மாதிரி வருது இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டன்ட்.
அது காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் நம்பர். சார் எவரி ரியல் நம்பர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லியாச்சு, கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க 2 + i0ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்கு. எக்ஸுங்கிறது கண்டிப்பாக என்ன வரலாம், ரியலாக இருந்திருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா ரியல் செட்டையும் நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் செட் இருக்குல்ல பெரிய செட்டுக்காக மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ வென் ஆல் த கோஎஃபிஷியன்ட் p ஆர் ரியலாக இருந்ததுன்னா பாலினாமியல் ஓவர் ஆர் ரியல் நம்பரில் இருக்கும். சப்போஸ் சியாக இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், கியூவாக இருந்ததுன்னா ரேஷனல் நம்பர், இஜெட்டாக இருந்ததுன்னா இன்டீஜர்ஸ். ஸோ அப்போ எதில் வருதோ நீங்கள் அதை சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன், கரெக்டுங்களா? p of x equal to an x power n, an minus 1 x power n minus 1, a1x a0 is called polynomial function. Therefore the equation, the polynomial function equation மாற்றணும் அப்படின்னா equal to 0 வரையில polynomial equation equal to 0 இல்லாமல் இருந்ததுன்னா பாலினாமியல் உங்களுக்கு ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா if a0 cn c power n a that is பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் 0 வருமோ அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குது ரூட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொன்னோம் x³ + 5x + 2 = 0. இதை ஃபேக்டர் பண்ணோம் அப்படின்னா சரி 6 = 0ன்னு போட்டோம்னா x + 3 × x + 2 = 0ன்னு வருங்களா. அப்போ x = -3 x = -2. ஸோ இந்த பாலினாமியில் எக்ஸுக்கு -3யும் -2வும் போட்டால் தான் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ரூட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் இந்த எக்ஸுக்கு அந்த -2 - ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிட்டிங்களா. ஸோ அதுக்கு அதில் சீன்ட்டு ஒன்று எடுத்துருக்காங்க ஜென்ரலாக. ஸோ எக்ஸுக்கு சீன் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தட் இஸ் கான்ஸ்டன்ட், இது 0வை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ஸோ அது 0வை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஒன்றுக்கு அது என்ன சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் x³ + x² + xக்கு எக்ஸுங்கிற இடத்துல சீன் ஒரு வேல்யூ போட்டால் உங்களுக்கு 0ங்கிற ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சி தான் உங்களுக்கு 0வாக இருந்திருக்கலாம் ஆர் ரூட்டாக இருந்திருக்கலாம் ஆர் ஃபேக்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதை x = c அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்னவா இருந்திருக்குங்க 0 ஆஃப் த பாலினாமியல், ஏன்னா ஈக்குவேஷன் கிடையாது. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ரூட் ஆஃப் த பாலினாமியல். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீன்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் 2 3 கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. அவங்க ஜென்ரலாக இங்கே பார்த்தீங்கன்னா சீன் அசியூம் பண்ணியிருக்காங்க. அந்த சீங்கிற கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்னவா இருந்திருக்குன்னா 0 ஆஃப் த பாலினாமியலாக இருந்திருக்கும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு = 0 வருதுங்களா, அதனால் ரூட்டு ஆர் சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல். ஸோ if c is a root of an equation one variable x, then x = c is a root, கரெக்டுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a1 a2 anங்கிறதெல்லாம் கோஎஃபிஷியன்ஸு. இதில் இருக்குல்லே ஹையஸ்ட் டிகிரி எதுங்க n தானே, n தான் இருக்குது பவரில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஹையஸ்ட் டிகிரி வரதான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஹையஸ்ட் டிகிரி இருக்குது இல்லைங்களா, அந்த டிகிரியில் பக்கத்தில் வரக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னென்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இதில் படிச்சிருப்போம் லோயர் கிளாஸில் 7th 8th படிச்சிருப்போம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் பார்த்துருப்பீங்க. டிகிரி தட் இஸ் பவரில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அது வந்து டிகிரியாக இருக்கும். அந்த ஹையஸ்ட் பவருடைய டிகிரியினுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆர் லீடிங் டேர்ம்ஸாக இருந்திருக்கும். ஸோ இதில் an x power nங்கிறது லீடிங் டேர்ம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மே எனி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ், ரியல் நம்பராக இருக்குன்னா நம்ம 11th வரைக்குமே ரியல் நம்பர் தான் பார்த்தோம். இப்போ அதோட ஒரு பெரிய செட் என்ன பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நேச்சுரல் நம்பரும் நம்ம என்ன பண்ணால் ஹோல் நம்பர்னு சொல்ல முடியும். பட் எல்லா ஹோல் நம்பரும் என்ன பண்ண முடியாது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்லாம் ஹோல் நம்பருக்குள்ள இருக்கும், ஹோல் நம்பர்லாம் இன்டீஜர் இருக்கும். இன்டீஜரெல்லாம் உங்களுக்கு எதுனா ரேஷனல் இர்ரேஷனலில் வரும். ஸோ அது ஃபுல்லாகவே ரியல் நம்பரில் வரும். ஸோ ரியல் நம்பர் ஃபுல்லாகவே எதில் வரும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே எல்லா ரியல் நம்பரு, ரேஷனல் நம்பரு, இன்டீஜரு, ஹோல் நம்பரு, நேச்சுரல் நம்பரு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம வந்து 11th வரைக்கும் ரியல் செட்டு தான் பெரிய செட்டுன்னு பார்த்துருப்போம். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு செட்டு நம்ம பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்போ எவரி ரியல் நம்பர் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிட முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல a polynomial with leading coefficient 1 is called monic polynomial. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலினாமியல் லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா இந்த an இருக்கு இல்லைங்களா, ஏஎனுடைய வேல்யூ 1 இருந்ததுன்னா அதுக்கு பேர் மோனிக் பாலினாமியல். ஸோ இதில் வந்து ரிமார்க்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ரிமார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வரும். பாலினாமியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுனுடைய எல்லா வேல்யூக்கும் என்ன பண்ணால் பாலினாமியல்ஸ் டிஃபைன் பண்ண முடியும். எவ்ரி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் இஸ் ஏ பாலினாமியல் டிகிரி இஸ் 0.
ஸோ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வச்சுங்களே. ஸோ தட் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிளே இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம் 5 × x⁻0 போட்டுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா டிகிரியாக இருந்திருக்கும். ஸோ அப்போ எவ்ரி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் ஆஃப் பாலினாமியல் டிகிரி இஸ் 0. The constant 0 is a polynomial is called zero polynomial is not defined. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பாலினாமியலுக்கு பேர் ஜீரோ பாலினாமியல். இதுக்கு டிகிரி போய் 0 × x⁻0லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஜீரோ பாலினாமியலுக்கு டிகிரி டிஃபைன் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு மட்டும்தான் 5 × x⁻0ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல் டிகிரி வந்து 0, ஜீரோ பாலினாமியல் டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் டிஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பண்ணால் the degree of polynomial is non-negative integer. இப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ஒரு ரிமார்க்கில் பார்த்துருந்தோங்களா, இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வராதுன்னா நான் நெகட்டிவில் வராது. பவரில் பார்த்தீங்கன்னா மைனஸ்லையோ ஃப்ராக்ஷன்லேயோ வந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு எதுவாக இருக்காதுன்னா பாலினாமியலாக இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the zero polynomial is the only polynomial with leading coefficient is 0. ஸோ இந்த ஜீரோ பாலினாமியல் மட்டும் பாருங்கள், இந்த தேர்டு பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட்டையும் தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுன்னா இதுக்கு பேர் ஜீரோ பாலினாமியல். இதனுடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 0. பட் ஆனால் எது டிஃபைன் பண்ண முடியாதுங்க, டிகிரி இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ அதே மாதிரி மீதிலாம் உங்களுக்கு போட்ட முடியும். எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றதுன்னா தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றதுன்னா இதனுடைய டிகிரி உங்களுக்கு என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். லீடிங் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5ஆக இருக்கும். கரெக்டுங்களா, அந்த கான்ஸ்டன்டே வந்துடும். பாலினாமியல் டிகிரி 2ஆக இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல், 3ஆக இருந்ததுன்னா கியூபிக் பாலினாமியல், 4ஆக இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல். சரிங்களா. ஸோ இந்த எல்லாமே அந்த டிகிரி வச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண வீட்டாஸ் ஃபார்முலா. ஸோ வீட்டாவுடைய ஃபார்முலாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு அதை வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் 2 ரூட்ஸ் தெரிஞ்சதுன்னா x² - sum of the roots into x plus product of the roots equal to 0ங்களா. ஸோ அந்த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாச்சுன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னதுன்னா ஆல்ஃபா பீட்டா. இதெல்லாமே நம்ம 10th படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த டிஸ்கிரிமினேட் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா x = -b + or - b² - 4ac / 2a. இந்த ரூட்டுக்குள்ள வர அந்த b² - 4ac தான் டெல்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெல் அப்படிங்கிறனா b² - 4ac டிஸ்கிரிமினன்ட்டு, இட் இஸ் டினோட்டட் பை டெல்லு. அந்த டெல்னுடைய வேல்யூ ரூட்டுக்குள்ளே நம்மளுக்கு கிரேட்டர் 0 பாசிட்டிவ் நம்பர் வந்தது அப்படின்னா ரூட் 36 கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் +or - 6. அப்போ ரூட் கிரேட்டர் 0 கிடச்சுன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் படிச்சிருப்போம். ஸோ ரியல் அண்டு டிஸ்டிங்கு ஈக்குவல் டு 0 கிடச்சதுன்னா ஈக்குவல் ரூட்ஸ் தட் இஸ் பார்த்தீங்கன்னா டெல் ஈக்குவல் டு 0னா த ரூட்ஸ் ஆர் என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். லெஸ் தென் 0வாக இருக்கிற உங்களுக்கு என்ன வரும்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ இந்த வியட்டா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அது 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்டோடைய ஃபார்முலாவில் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா இருக்குது. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா, அந்த தியரம் அல்ஜீப்ரா கொஞ்சம் இது இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியுது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிற ஒரு பாலினாமியல் இருந்ததுன்னா இப்போ எக்ஸுக்கு பதில் -3ன்னு போட்டால் இந்த பாலினாமியல் 0வாக மாறுதுங்களா. ஸோ அப்படி 0வாக மாறினால அது 0 ஆஃப் த பாலினாமியல். ஸோ இதே இந்த சைடு மூவ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 3 is a root of polynomial, that is factor of polynomial. X plus 3 is a factor of polynomial. ஸோ இது பாலினாமியல் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை கூட அந்த எக்ஸ் ஈக்குவல் -3ங்கிறது பார்த்தீங்கன்னா ரூட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ 0 ஆஃப் த பாலினாமியல், ஃபேக்டர் ஆஃப் பாலினாமியல், ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிவன் ரூட்ஸ் 2 ரூட் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து ஈக்குவேஷன் கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணால் ரூட்டும் கொண்டு போக முடியும். இதெல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சிருக்கோம். ஸோ சப்போஸ் 2 ரூட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா x² - sum of the roots into x plus product of roots equal to 0. So x² - sum of the roots, அப்போ 2 + 3 5. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 3 உங்களுக்கு என்ன வரும்னா 6ன்னு வரும்.
சப்போஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டு ரூட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்றாங்க. இந்த ஈக்குவேஷன் இந்த ரூட்டை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணால் நம்ம 6 ஆட் பண்ணால் -5 அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா -3 -2 போடுவோம். அப்போ x -3 × x -2 = 0. x ஈக்குவல் என்ன வரும்னா 2 3. இதெல்லாமே நம்ம 10th லெவலில் படித்தது தான். 0 ஃபேக்ட்ரு ரூட்டு அதே மாதிரி ஈக்குவேஷன்லேருந்து ரூட் கண்டுபிடிக்கலாம். 2 ரூட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேஷன் பார்க்கணும். ஸோ இதுதான் பார்த்தோம். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹிண்ட்ஸ் பார்த்தோம். அந்த ரிமார்க் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் டிகிரி 0 பாலினாமியலாக இருந்ததுன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 பட் டிகிரி இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கெல்லாம் டிகிரி 0வாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா என்ன கான்ஸ்டன்ட் வந்திருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ராவுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தியரம் பார்க்கணும். இந்த தியரம் பார்த்தீங்கன்னா எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் டிகிரி n greater than or equal to 1 has at least one root in C. Cனா காம்ப்ளெக்ஸ் செட் இருக்கிற பெரிய செட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டல் பீட்டா ஃபார்முலா தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா. இதுதான் நம்ம சம்மர் யூஸ் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக பாருங்கள். If a is a root of polynomial p of x equal to 0, then x minus a is a factor of p of x. கரெக்டுங்களா? x equal to a எழுதணும் அப்படின்னா that is p of x equal to 0. இது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அப்படின்னா இது ரூட்டு. இதே ஒரே சைடு கொண்டுனா x minus a is a factor of p of x. So degree of p of x is greater than or equal to 1. கண்டிப்பாக டிகிரி என்னவா இருக்குன்னா 1 இருக்கும் ஆர் 1க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி 1 தானே பார்த்துருக்கோம், 1க்கு மேலே இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் x minus 1 equal to 0. ஸோ அப்போ x equal to 1 கரெக்டுங்களா? ஸோ எக்ஸுக்கு 1ங்கிற நம்பர் போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் 0 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ எத்தனை ரூட் கிடச்சிருக்கு? ஒரே ஒரு ரூட் கிடச்சிருக்கு. ஸோ டிகிரி நம்மளுக்கு என்ன இருக்குது? எக்ஸுடைய பவர் 1 இருக்குன்னா அப்போ டிகிரியும் 1 தான். ஸோ இந்த கான்செப்ட் படி டிகிரியும் 1 தான் இருக்குது. நம்மளுக்கு கிடைச்ச ரூட்டும் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 1ஆக தான் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x² minus 4x plus 4 equal to 0. இதை ஃபேக்டர் பண்ண அப்படின்னா 4 மல்டிபிள் பண்ணால் 4 சம் பண்ணால் -4 -2 போட்டிங்கன்னா x equal to 2,2ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு டிகிரி என்னவாக இருக்குது அப்படின்னா 2வாக இருக்குது. நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ரூட்ஸும் 2 ரூட்ஸ் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் ரூட்டுன்னு பார்க்கல ஒரே ரூட் தான். கரெக்டுங்களா? x equal to 2 is a root of equation. ஸோ அப்போ x equal to 2 x equal toன்னு ஒரே ஒரு ரூட்டு மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய டிகிரி 1ஆக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சேம் ரூட்டாகவும் இருந்திருக்கலாம், மல்டிப்ளிசிட்டிஸ். ஸோ அதனுடைய வரக்கூடிய ரூட்ஸ் என்னவாக இருந்திருக்குன்னா அதோடைய மல்டிப்ளிசிட்டிஸாக இருக்கும். தட் இஸ் ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கு எத்தனை டைம் வேணாலும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிகிரிக்கும் ரூட்டும் கரெக்டாக ஈக்குவலாக வரும். இங்கே டிகிரி 1ஆக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ரூட் இருக்கும். டிகிரி 2வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 ரூட்ஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரூட்டும் டிஸ்டிங் ரூட்டு தான். டிஸ்டிங் ரூட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 2 ரூட்னா 2 டிஃப்ரெண்ட் ரூட்டாகவே இருக்காது. நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x is equal to 2 ஈஸியர் ரூட்டுன்னு தான் கொடுப்பாங்க. ரூட் ஆஃப் த பாடினாங்க அப்படின்னா இன்னொரு ரூட்டும் பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே கண்டுபிடிச்ச ரூட்டுங்கிறது ஒரு ரூட்டு தான். 2 ஒரே ஒரு ரூட் சேம் நம்பர் சேம் ரூட் தான் கிடச்சிருக்கு. டிஸ்டிங் ரூட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2. ஆனால் டிகிரி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 2வாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரூட் 1ஆக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரணும்? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டாக கிடச்சிருது. இந்த இடத்துல 1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2. நம்மளுக்கு கொஸ்டின் படி டிகிரி 2. நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ரூட்ஸ் எத்தனை கிடச்சிருக்குது? ஒரே ரூட் தான், சேம் ரூட் தான் கிடச்சிருக்கு, டிஃப்ரெண்ட் ரூட் வரல. சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x minus a is a factor of del. சார் ஃபேக்டர்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ x equal to a ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ டிகிரி கண்டிப்பாக என்னவாக இருக்குது அப்படின்னா 1 அதிகமாக இருந்திருக்கலாம். இப்போ சொன்ன சேம் ரூட் 2,2ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ 2,2ங்கிறத நம்ம 2 டைம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ x minus 2 is a factor of f of x அப்படின்னா டிகிரி கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம்னா 1 அதிகமாக. நம்மளுக்கு ஒரே ஒரு ரூட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ x minus 2. ஆனால் நம்மளுக்கு டிகிரி என்ன கிடச்சிருங்க? 2ன்னு கிடச்சிருங்க. அந்த கொஸ்டின் பார்த்து தான் தெரியும். அந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் x² minus 4x plus 4ன்னு போட்டோம் இல்லைங்களா? அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும்.
ஸோ இதே தான் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட். ஏ கமா பிங்கிறது 2 ரூட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிகிரி பார்த்தீங்கன்னா எத்தனை ரூட் இருக்கும்? 2க்கு அதிகமாக இருக்கலாம். 2 டிகிரி ரூட்டு 2 இருந்தால் டிகிரியும் 2 தான் இருக்குன்னு கிடையாது. ஆனால் டிகிரி 2வாக இருந்ததுன்னா 2 ரூட் வரும். அந்த 2 ரூட்டும் சேமாகவும் இருக்கலாம், டிஸ்டிங் ரூட்டாகவும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். x² - 5s + 6 = 0 ஃபேக்டர் பண்ணிங்கன்னா 2, 3. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ரூட்ஸ் எத்தனை இருக்குது? டிஸ்டிங் ரூட்டு 2 டிஃப்ரெண்ட் ரூட் தான் கிடச்சிருக்கு. டிகிரியும் 2 தான் இருக்குது. அதான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரூட்டும் டிகிரியும் சேமாக வந்திருக்கலாம். ஆர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் எடுத்து போடையில் உங்களுக்கு நான் சிம்பிள் டிவிஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். 10th போட்டிருப்பீங்கன்னா அந்த மாதிரி சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1, 2, 2ன்னு வருது. ஸோ நம்மளுக்கு டிகிரி 3 இருக்குது, ரூட்டும் 3 இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் ரூட்னு பார்த்தா உங்களுக்கு எத்தனை 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இஃப் x = 1, 2 இஸ் a ரூட் ஆஃப் த பாலினாமி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ டிகிரி 2 தான் வச்சு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ரூட்டிலிருந்து டிகிரி கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக அந்த 2 ரூட்டோட அதிகமாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ரூட்டாக இருந்திருக்கலாம். அதில் அந்த 2 ரூட்டோட டிகிரி என்னவாக இருக்கலாம்? அதிகமாக இருக்கலாம். பிகாஸ் அந்த 2 ரூட் உங்களுக்கு என்னவாக இருக்கலாம்? மல்டிப்ளிசிட்டிஸாக இருந்திருக்கும். ஒரே ரூட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் x² + 4 = 0 -4 ± 2y. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் இது ரியல் ரூட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது என்ன பண்ணிக்கலாம்? ரியல் ரூட்டு 3 - 3ங்கிற ரியல் நம்பர் தான். அது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் நீங்கள் சொல்ல முடியும். -3 + i0 + 3 + i0ன்னு உங்களால் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாலினாமியல் டிகிரி இருக்குது இல்லைங்களா, அந்த டிகிரியை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரூட்டை சொல்லலாம். ஸோ 4 டிகிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எத்தனை ரூட் இருக்கும்? 4 ரூட் இருக்கும். அந்த 4 ரூட்டும் சேம் நம்பராக வரலாம், டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ கிவன் ரூட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிகிரி டிசைட் பண்ண முடியாது. ஸோ கிவன் டைமில் எத்தனை ரூட் சப்போஸ் 3 டிஸ்டிங் நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிகிரி பார்த்தீங்கன்னா greater than or equal to டிகிரியாக தான் இருக்கும். 3யோட அதிகமாக இருக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் நம்பருமே ஒரு டைம் மட்டும் வந்திருக்கலாம், ஆர் மோர் தென் 1 டைம் உங்களுக்கு என்ன இருக்கலாம்? வந்திருந்திருக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் சொல்லியிருக்கு, டிகிரி greater than or equal to 1, டிகிரி greater than or equal to 2. ஸோ அப்போ இது வந்து ஜென்ரலாக n ரூட் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிகிரி என்னவாக இருக்குங்க? greater than or equal to n-ஆக இருந்திருக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா a polynomial equation of degree n cannot have more than n roots. கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்காது? டிகிரி பார்த்தீங்கன்னா cannot have more than n roots. n ரூட்டுக்கு மேலே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. தட் இஸ் பார்த்தீங்கன்னா greater than or equal to n. என்னோட அதிகமாக இருக்கும். பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து டிகிரி சொல்கிறது வேறு. தட் இஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி இங்கே பார்த்தீங்கன்னா x⁴ ரூட்டை சொல்கிறது வேறு. கண்டிப்பாக எத்தனை ரூட் இருக்கும்? 4 ரூட் இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் 4 ரூட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரூட்டை வச்சு இந்த டிகிரி 4ன்னு டிசைட் பண்ண முடியாது. டிகிரியிலேருந்து ரூட்டை டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரூட்லேருந்து என்ன பண்ண முடியாது? டிகிரி டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா மல்டிப்ளிசிட்டிஸாக கூட இருந்திருக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் x = 2, 2னா நம்மளுக்கு கொஸ்டினில் x = 2, 2 இஸ் a ரூட் ஆஃப் த பாலினாமியல்னால் கொடுக்க மாட்டாங்க. x = 2 இஸ் a ரூட் ஆஃப் த பாலினாமியல். அது 1 டைம் மல்டிபிள்ஸாக இருந்திருக்கலாம், அது 2 டைம் வரலாம், 3 டைம் வரலாம், எத்தனை டைமோட ரிப்பீட் ஆகி வந்திருக்கலாம். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே தான் ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த தியரம். For every polynomial of degree n greater than or equal to 1 has at least 1 root in C. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் ஒரு டிகிரி கிடைக்கும். கிரேட்டர் than or equal to 1 ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருங்க? டிகிரி 1 மேலே தான் வருங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான்-ஜீரோ ரியல் நம்பர் தான் பார்த்துருக்கோம். நம்ம எவரி நான்-நெகட்டிவ் ரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 1 மேலே வரையில் அட்லீஸ்ட் 1 ரூட் இன் சி. கண்டிப்பாக சியில் ஒரு ரூட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டின் படி இப்போ பார்த்தீங்கன்னா x = 1 கிடச்சிதுங்களா, அப்போ இது ரியல் ரூட்னு சொல்லக்கூடாது. எவரி ரியல் ரூட் ஈஸியாக என்ன பண்ணிக்கிறாங்க? காம்ப்ளெக்ஸ் ரூட்னு சொல்ல முடியுங்களா? ஸோ அதான் அவங்க ஜென்ரலாக இதுக்குள்ளே பெரிய செட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அது ரியல் நம்பர் மட்டும் வந்திருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? அது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரதை நம்ம என்ன சொல்ல ரியல் நம்பராக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆல்ட்ரு வேல கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 ரூட் இன் சிக்கு எவரி பாலினாமியல் n has
டிகிரி என்னாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எத்தனை ரூட் இருக்கும், n ரூட் இருக்கும். அந்த n ரூட்டும் மல்டிப்ளிசிட்டியாகவும் வரலாம். ரூட்ஸ் ஆர் கவுண்டட் வித் தேர் மல்டிப்ளிசிட்டிஸ். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு x⁻3 நம்ம ஏன்னா அந்த எக்ஸாம்பிள்வே பார்க்குறாங்க. x⁻3 அப்படின்னா 3 ரூட்ஸ் இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ நம்ம கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா டிகிரி n டிகிரி 3ஆக இருந்தால் 3 ரூட், டிகிரி 2ஆக இருந்தால் 2 ரூட், டிகிரி 1ஆக இருந்ததுன்னா 1 ரூட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், டிகிரி 1ஆக இருந்ததுன்னா கண்டிப்பாக 1 ரூட்டு, டிகிரி 2ஆக இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 ரூட்டு, டிகிரி 3ஆக இருந்ததுன்னா 3 ரூட்ஸ் கிடைக்குது கரெக்டுங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ், கண்டிப்பாக n டிகிரி இருக்கையில் n ரூட், டிகிரியிலேருந்து சொல்கிறோம், டிகிரியிலேருந்து ரூட்டை சொல்கிறோம். n ரூட் டிகிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எத்தனை ரூட் இருக்குங்க, n ரூட். இங்கே 3 டிகிரி இருந்ததுன்னா 3 ரூட் வித் மல்டிப்ளிசிட்டிஸ் கவுண்டட். ஸோ பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்தாலும் 3 டைம்ஸ் வந்தாலுமே அதை என்ன பண்ணிக்கோங்க, கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஈக்குவலாக வரும் கரெக்டுங்களா. ஸோ இந்த மல்டிப்ளிசிட்டி இல்லாமல் இருக்கையில் x = 1, 2 இஸ் ஏ ரூட் ஆஃப் த பாலினாமியல், தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன். அப்போ 2 ரூட் கொடுத்தனால சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு போடலாம். பட் ஆனால் என்ன வருங்க, டிகிரி இந்த 2 ரூட்டாக இருந்திருக்கலாம், அந்த 2ஓட அதிகமாகவும் இருந்திருக்கலாம். நம்மளுக்கு இப்போ எத்தனை கிடச்சிருங்க, 3. பிகாஸ் என்னென்னா ஒரு ரூட் என்னவாக இருக்குங்க, மல்டிப்ளிசிட்டிஸாக உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த தீனுடைய கான்செப்டில் சொல்லி. இது பார்த்தீங்கன்னா டிகிரி, தட் இஸ் டிகிரியிலேருந்து ரூட்டை கொண்டு போகிறோம். n டிகிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எத்தனை ரூட்டுக்கு, n ரூட். எப்போ அப்படின்னா கவுண்டட் வித் தர் மல்டிப்ளிசிட்டி. அந்த டிகிரி பார்த்தீங்கன்னா இது பீரியட் வந்தாலும் கவுண்ட் பண்ணணும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா டிகிரி n கிரேட்டர் இருக்கணும்னா அட்லீஸ்ட் 1 ரூட் இன் c. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரியல் நம்பராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, அதை காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்டா ஃபார்முலா பார்ப்போம். ஸோ வியட்டா ஃபார்முலா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா quadratic equation, let alpha, beta be the roots of the equation. ஒரு quadratic equation டிகிரி கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா 2ஆக இருக்குமா. ஒரு 2 டிகிரி உள்ள ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பீட்டா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம 10th படிச்சிருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்க சம் ஆஃப் த ரூட்ஸ், ஆல்ஃபா பீட்டாங்க ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மைனஸ் b/a, இங்கே பார்த்தீங்கன்னா c/aன்ட்டு வரும் கரெக்டுங்களா. சப்போஸ் இது டிகிரி 3ஆக இருந்ததுன்னா அந்த 3 ரூட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 ரூட் வச்சுன்னா டிகிரி 3 வரக்கூடிய ஈக்குவேஷன் பார்க்கல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா த ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் இஸ் x² மைனஸ் sum of the alpha plus that is alpha 1, alpha 2, alpha 3. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வேணால் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இது ஏவால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கூட x³ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் b/a x² ப்ளஸ் c/ax ப்ளஸ் d/aன்னு கிடச்சிடும் கரெக்டுங்களா. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு போட்டோம்னா 2 வரையில். ஸோ அதே தான் இங்கேயும் சம் ஆஃப் த ரூட்ஸ் x², ஏன்னா இந்த ஃபார்மாக நீங்கள் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு x², x³ மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு x². ஒன்றுனா ஒரு ரூட்டாக நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பண்ணணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அடுத்தது 2 ரூட்டாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. 3 நம்பருக்கு ஆல்ஃபா பீட்டா காமாவில் ஆல்ஃபா பீட்டா ஒரு டைம் மல்டிபிள் பண்ணணும் ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு வேல்யூ, தேர்டு பாக்கி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 டைம் நம்மளுக்கு 3 ரூட் இருக்குன்னா அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்கையில் x² மைனஸ் சம்மேஷன் 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சம்மேஷன் 2 ஈக்குவல் டு 0. கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் டைமுங்களா, அடுத்தது மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆல்ட்ரேட்டாக போகும். இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ங்கிறது ஆல்ட்ரேட்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் 1ங்கிறது ஒரு ரூட்டாக ஆட் பண்ணணும், சம்மேஷன் 2ங்கிறது 2 ரூட்டாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும், சம்மேஷன் 3னா 3 ரூட்டாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். நம்மளுக்கு 2 ரூட் வரதுனால இங்கே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த சம்மேஷன் 1 சம்மேஷன் ஆல்ஃபான்னு போட்டிங்கன்னா ஒரு ரூட்டை ஆட் பண்ணணும். சம்மேஷன் ஆல்ஃபானாலும் கரெக்டு தான். அப்படின்னா ஆல்ஃபாங்கிற ஒரு ரூட் மாதிரி, அப்போ ஆல்ஃபாங்கிற ஒரு ரூட்டு, பீட்டா செகண்ட் ரூட், காமா தேர்ட் ரூட். ஆல்ஃபா பீட்டானா 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு சம்னா ஆட் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா. 3னா 3 மட்டும் மல்டிபிள் பண்ணணும். நம்மளுக்கு இருக்கிற 3 தாங்க, அப்போ 3 வரும். ஆல்ஃபா பீட்டா காமா கரெக்டுங்களா. ஸோ என்ன சொன்னேன், இது செகண்ட் டைம் மைனஸுங்களா, அப்போ மைனஸ் b/a, தேர்ட் டைம் ப்ளஸ்ஸா ப்ளஸ் c/a, ஃபோர்த்து டைம் மைனஸா மைனஸ் d/a.
ஸோ இதே தான் பீட்டா ஃபார்முலா ஃபார் டிகிரி 4. நம்மளுக்கு 4 ரூட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இந்த மாதிரி 4 ரூட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வரையில. ஸோ ஏற்கனவே எடுத்துக்கலாம் x⁴ மைனஸ் சம்மேஷன் 1 இன்ட்டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒரு மாட்டுதுங்க சம்மேஷன் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, நெக்ஸ்ட்டு மைனஸ் சம்மேஷன் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் 4. சம்மேஷன் 1னாலும் இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். நம்ம சம்மேஷன் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஈக்குவலுங்கிறத உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். 2னா ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரி எழுதணும், 3னா 3 எழுதணும், 4னா 4ஐ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சம்மேஷன் 1 சிங்கிள் ஆட் பண்ணணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. சம்மேஷன் 2 அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா வச்சு ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. ஆல்ஃபா வச்சு 3 மல்டிப்ளை பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு பீட்டா காமா பீட்டா டெல்டா. ஏன்னா மேலே இங்கே மல்டிப்ளை பண்ண தேவை, நம்ம இந்த ஆல்ஃபா பீட்டா ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டோம், அதனால் பீட்டா ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்தது காமா டெல்டா. ஸோ அதான் போட்டிருக்கோம், ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா ஃபஸ்ட்டு 3 டைமு, பீட்டா காமா பீட்டா டெல்டா, அடுத்தது பார்த்தீங்கன்னா காமா டெல்டா. ஸோ இதே மாதிரி 3 மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு காமாவை டெல்டா விட்டுட்டு போட்டிருக்கு, ப்ளஸ் செகண்டு பார்த்தீங்கன்னா காமா விட்டுட்டு போட்டிருக்கோம், அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டா விட்டு எழுதியிருக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா விட்டு எழுதியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4னா 4மே மல்டிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 and 4 தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே போதும், 5 எல்லாம் போடணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பி, இது மைனஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் டி ப்ளஸ் சி. ஸோ அதான் போட்டிருக்கு மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் சி பை ஏ மைனஸ் டி பை ஏ ப்ளஸ் இ பை ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். If the sides of the cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, கரெக்டுங்களா. ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது க்யூபாக இருக்கும், அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா க்யூபாய்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் படி ஒரு கியூபிக் பாக்ஸ் அப்படின்னா சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குங்க, ஈக்குவலாக இருந்திருக்கும். எந்த சைடு எடுத்தாலும் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 3 சைடு இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 காரணம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு சைடை 1 யூனிட்டையும் அனதர் சைடை 2 யூனிட்டும் தேர்டு சைடை 3 யூனிட் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணையில் அந்த கியூபாய்ட் பாக்ஸ் கிடைக்கிது. தென் த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ். அப்போ கியூபோடைய வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனா x52 கியூபிக் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கியூப் என்னதுங்க, எக்ஸ் கியூபா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டா. இப்போ இதை சைடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரு சைடை x+1, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வலசு ஆல்ரெடி இருந்ததோட 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கியூபிக் வால்யூம் கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும், 52. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. லெட் எக்ஸ் பி த சைடு ஆஃப் த கியூபிக் பாக்ஸ். ஸோ ஒரு கியூபினுடைய பாக்ஸுடைய சைடு எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டோம். அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் என்ன கிடைக்குன்னா எக்ஸ் கியூப். 3 சைடு இன்க்ரீஸ் பண்ணுங்களா, ஃபஸ்ட்டு சைடு 1 யூனிட் x+1, செகண்ட் சைடு 2 யூனிட் x+2, தேர்டு சைடு x+3 அப்படி இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ கியூபோடைய வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் +52 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து டைரெக்டாகவே போட தெரியணும். அப்படி போட தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்து 2ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x³ + 3s+2 கிடைக்கும் x+3. நெக்ஸ்ட் இந்த டைம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க, இதையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு x³ + 52 கிடைக்கும். போத் சைடு x³ கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாமே சிம்பிளை பண்ணலாம். 3x 6x² கிடச்சிரும். 9 + 2 11x, ஒரே சைடு மூவ் பண்ணால் -46 = 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேக்டர் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணால் சம் பண்ணால் இந்த -b + r - √b² - 4ac/2a ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. அப்போ -b 11, b² 121, 4ac 1104. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 35 வரும். அப்போ 35 வரையில் -11 + or -35/12ங்களா. ஸோ -11 + 35/12 கிடைக்கும், -11 - 35 கிடச்சிடும். இதை சிம்பிளை பண்ணிட 24/12 பார்த்தீங்கன்னா 2 கிடச்சி. இது மைனஸில் கிடைக்கிது. நம்மளுக்கு எக்ஸுங்கிறது என்னதுங்க, லென்த்து. அப்போ லென்த்து கேனாட் பி நெகட்டிவ், லென்த்து நெகட்டிவ் வராதனால விச் இஸ் நாட் பாசிபிள், கண்டிப்பாக பாசிபிளாக இருக்காது. அப்போ x = 2 தான் பாசிபிள். இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஸோ இப்போ x³ அப்படின்னா கியூபு, இது கூட ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், கியூபாய்டாக மாறிடுமா. அப்போ கியூபாய்டோட வால்யூம் x³ + 52 = அப்போ x-க்கு 2 போடையில் 8 + 52 16 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் த கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ்.
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபார்முலா தான். 3 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 10th வரைக்கும் நம்ம என்ன பண்ணினா 2 ரூட் வச்சு போட்டிருப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு மட்டும் போட்டுருப்போம். இப்போ நம்மளுக்கு 3 4 வச்சு வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 ரூட்டை ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுக்கு பார்த்தோன்னா ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். கியூபிக் ஈக்குவேஷன் அப்போ எக்ஸ் கியூபு minus summation 1 into x squared plus summation 2 into x minus summation 3. So plus minus alternate வரும். x cube x square x summation 1 அப்படின்னா ஒரு ரூட்டாக ஆட் பண்ணணும். summation 2 அப்படின்னா 2 root 2 2 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். summation 3னா 3 ரூட்டை மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 summation 1 ரூட்டை ஆட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா டேரெக்டாக போட்டிருக்கேன். 1 + 2 + 3 பார்த்தீங்கன்னா 6. summation 2 அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா பீட்டா மல்டிபிள் பண்ணால் 2. அதே மாதிரி பீட்டா காமா மல்டிபிள் பண்ணால் 6, காமா ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணால் 3. ஸோ டேரெக்டாக போட்டிருக்கு. அப்படியே ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 11. சம்மேஷன் 3னா ஆல்ஃபா பீட்டா காமா அது இருக்கிற 3 ரூட்டு தானுங்க. அப்போ 3 மல்டிபிள் பண்ணால் 6 கிடச்சிரும். ஸோ இந்த 1 2 3னுடைய வேலையில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 6x ஸ்கொயர்டு 11x - 6. ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமா -2. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணனா சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 3 ரூட் கொடுத்தாங்கன்னா 3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 4 ரூட் கொடுத்தாங்கன்னா சம்மேஷன் 4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் எழுதாமல் இதை மட்டும் எழுதினா போதும். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதில் போட்டிருக்கு. 1னா ஒரு ரூட்டாக ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. 2னா 2 2 பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. 3னா 3 மல்டிபிள் பண்ணோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாங்கிற அப்போ ஆட் பண்ணியில் 1 + 1 - 2 0 கிடச்சிரும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 - 4 - 3 இதை மல்டிபிள் பண்ணியில். ஸோ 1 × 1 1 1 × -2 பார்த்தீங்கன்னா -2 கிடச்சிரும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியில். ஸோ ஃபஸ்ட் டைமுக்கு 0, செகண்ட் டைமுக்கு -3 சம்மேஷன் 2 பதில் -3 இங்கே -2. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ்ஸாக மாறிடும், +2 மாறிடும். 0 மீட் பண்ணிட்டீங்கன்னா x³ - 3s + 2 = 0. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2, 1/2, 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாங்கிறது 2 பீட்டா 1/2 காமா 1. சமேஷன் 3 ஆட் பண்ணணும். 2வை காமனாக எல்சிஎம் எடுத்துகிட்டு இங்கே 4 கிடைக்கும், இங்கே 6 2 கிடைக்கும். 4 + 2 6. அந்த சென்டர் வேல்யூ 1 ஆட் பண்ணால் 7/2. ஸோ அதே தான் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமாங்களா. அப்போ ஆல்ஃபா பீட்டா மல்டிபிள் பண்ணிட 2 2 கேன்சல் ஆகிட்டு 1 கிடச்சிரும். பீட்டா காமா மல்டிபிள் பண்ணிட 1/2, காமா ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணிட 2. ஸோ இதே டைம் தான் கிடச்சிருக்குங்க. அப்போ இதுக்குடைய ஆன்சரும் 7/2 தான். ஸோ 3 மல்டிபிள் பண்ணலாம். 3 மல்டிபிள் பண்ணினா 2 2 கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் கிடச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா சமேஷன் x³ - சமேஷன் 1 × x ஸ்கொயர்டு ப்ளஸ் சமேஷன் 2 × x மைனஸ் சமேஷன் 3 = 0. ஸோ அப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா x³ - சமேஷன் 1 7/2 x ஸ்கொயர்டு சமேஷன் 2 7/2 x சமேஷன் 3 பார்த்தீங்கன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புக் ஆன்சர் வேணும் அப்படின்னா கொஸ்டின் இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு புக் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின் படி இதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வேணும் அப்படின்னா 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2x³ - 7x² + 7x - 2 = 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். இதனுடைய ரூட் டிகிரி எத்தனை இருக்குது 3ங்களா? n ரூட் தான் நான் படித்தேன் ஃபண்டமெண்டல் தியரம். n ரூட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எத்தனை சொல்யூஷன் இருக்குது? எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ் இருக்கும். ஸோ இன் சிங்கிறது எவ்ரி ரியல் நம்பர் என்ன பண்ணிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றிக்கலாம். n டிகிரி என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக எத்தனை ரூட் இருக்குன்னா n ரூட் எக்ஸாக்ட்லி இன் சி. ஸோ வித் மல்டிப்ளிசிட்டி என்ன பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணுன்னா கிடச்சிரும். அப்படி மல்டிப்ளிசிட்டி கவுண்ட் பண்ணாமல் ரூட்டு மட்டும் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிசிட்டி சொல்லாமல் நம்மளுக்கு x = 2 x = 3. அப்போ கண்டிப்பாக டிகிரி என்னவாக இருக்குன்னா டிகிரி ஆஃப் f(s) greater than or equal to 2. அந்த ரெண்டு கான்செப்ட் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிகிரி 3ன்னு சொன்னாலும் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வருங்களா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கோங்க, ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர். ஸோ இதை வச்சு போடணும். நம்மளுக்கு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனாக இருக்குங்க. ஸோ இது இருக்குங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா பீட்டா காமா தட் இஸ் சமேஷன் தட் இஸ் 1 1 ஆட் பண்ண என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. அதேமாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாமே பார்க்கணும். கரெக்டுங்களா. இதுதான் உங்களுக்கு மீனிங் தெரியுங்களா.
ஆல்ஃபா பீட்டா காமன் சம்மேஷன் 1 அப்போ இது வரும் 2/1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/1 ஈக்குவல் டு 1 ஃபார்முலா மைனஸ் b பை ஏ சி பை ஏ டி பை ஏ அப்போ 3/1 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4/1 மைனஸ் 4/1 ஈக்குவல் டு மைனஸ் 4 ஸோ ஃபார்முலா இந்த இடத்துல மைனஸ் வரும் கேப்பில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டி பை ஏனா மைனஸ் 4 ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் 4/1 ஈக்குவல் டு மைனஸ் 4னு கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்மளுக்கு எதை ரூட் ஆச்சு சொல்லுங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. ஸோ இதை நீங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டா காமாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆட் பண்ணணும். நம்மளுக்கு 3 ரூட் கொடுத்தாவே சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 ஃபைன் பண்ணணுங்களா. சம்மேஷன் 1 அப்படின்னா சிங்கிளாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூட் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதை நம்ம நீங்கள் ஃபைன் பண்ணி வைக்கிறோமே மைனஸ் 2 அப்போ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4 செகண்ட் 2 மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடல ஆல்ஃபா பீட்டா மல்டிபிள் பண்ணிடல 4 ஆல்ஃபா பீட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பீட்டா காமா 4 காமா ஆல்ஃபா 4 காமன் எடுத்துன்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா கிடைக்கும். அதனுடைய வேல்யூ 3ன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க 12 சம்மேஷன் 3 அப்படின்னா 3 மல்டிபிள் பண்ணணும் 2 2 4 4 into 8 வேரியபிள் மல்டிபிள் பண்ணிடல ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் 32 கிடச்சிரும். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் 4 32 இதை ரெக்கோட ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 இன்ட்டு எக்ஸ் ஸோ தட் இஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமாவை இதை ரூட்டாக வச்சோம்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வந்து தான் கொஸ்டினில் கேட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது சம்மேஷன் 1 வேல்யூ சம்மேஷன் 2 வேல்யூ சம்மேஷன் 3 வேல்யூ இங்கே மைனஸ் 32னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 32 மாறிடும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா இந்த 3 கொஸ்டினுக்குமே காமனாக தான் இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்குங்களா. ஸோ அதனால் இங்கே இந்த சம்மேஷன் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்தால் நம்ம இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா அதேமாதிரி 3 போட்டிருக்கு. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இதை காமனாக 3 கொஸ்டின் சப்டிவிஷனுமே எழுதியாச்சு. ஸோ இதுலேருந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கல சம்மேஷன்னா ஒரு ரூட்டை ஆட் பண்ணால் அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் போடுங்க காமனாக எல்சிஎம் எடுத்துக்கு இங்கே ஆல்ஃபா இருக்குது அப்போ பீட்டா காமா அதே மாதிரி இங்கே காமா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா வேணும் இங்கே ஆர்டரோடு எழுதிக்கலாம் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. ஸோ அதோடைய வேல்யூ 3 என்னுடைய வேல்யூ மைனஸ் 4 அப்போ மைனஸ் 3/4 செகண்டு பார்த்தீங்கன்னா 2 மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு 1/ஆல்ஃபா பீட்டா செகண்ட் 2 மல்டிபிள் பண்ணிடுறோம் 1/பீட்டா காமா ப்ளஸ் 1/காமா ஆல்ஃபா. ஸோ இதுலேயும் கீழே காமனா டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் எடுத்துட்டால் இங்கே காமா இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இல்லை பீட்டா இல்லை. ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ அதோடைய வேல்யூ -2/-4 ஸோ 2/4 வச்சுக்கலாம் ஆர் 1/2 வச்சாலும் கரெக்டாக தான். ஏன்னா இங்கே எல்லாமே டினாமினேட்டரில் 4 வரதுனால நம்மளுக்கு அதை 2/4 வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சம்மேஷன் 3ங்கிறது 3 மல்டிபிள் பண்ணணும் அப்போ 1/ஆல்ஃபா பீட்டா காமா கிடச்சிடும். அப்போ 1/-4 ஈக்குவல் -1/4 இந்த ரெக்யூட் ஈக்குவேஷன் கியூபிக் பாலினாமியல்னா x cube மைனஸ் சம்மேஷன் 1 into x squared ப்ளஸ் சம்மேஷன் 2 into x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0 x cube. ஸோ அப்போ செகண்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -3/4 ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 3/4 கிடச்சிரும். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2/4 நம்ம 2/4 யூஸ் பண்ணிக்கலாம் டினாமினேட்டர் காமனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4. ஸோ இப்போ 4 காமனாக எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 4x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2s ப்ளஸ் 1 இந்த 4 இதெல்லாம் மூவ் பண்ணி 0வாக மாறிடும். நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் -ஆல்ஃபா -பீட்டா -காமா அப்போ சம்மேஷன் 1 இந்த 3 ரூட்டை ஆட் பண்ணோம்னா மைனஸ் காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்களா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. ஸோ என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ன்னு தெரியும் சம்மேஷன் தெரியும் 3 மல்டிபிள் பண்ணிடல 3 டைம்ஸ் மைனஸ் வருது அப்போ 8 டைம்ஸ் மைனஸ் வரையில் மைனஸு ஆல்ஃபா பீட்டா காமா இதோடைய வேல்யூ -4 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இந்த ரெக்யூட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x³ மைனஸ் சம்மேஷன் 1 into x ஸ்கொயர்டு ப்ளஸ் சம்மேஷன் 2 into x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சம்மேஷன் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2a சம்மேஷன் 2க்கு 3a 3க்கு பார்த்தீங்கன்னா -4 ஸோ ப்ளஸ் 4 போடையில் -4 கிடச்சிருங்க ஃபார்முலா இருக்கிற மைனஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சப்டிவிஷன் பீட்டா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிடும் நீங்கள் செம்ம ஈஸியாக போட்டுடலாம் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சால்வ் த ஈக்குவேஷன் a3x³ மைனஸ் 16x² ப்ளஸ் 23x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணவங்களுக்கு எத்தனை ரூட் கிடைக்கும் 3 ரூட் கிடைக்கும். ஸோ அதில் சொல்லியிருக்காங்க இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் இஸ் 1 கண்டிப்பாக 2 ரூட்டை ப்ராடக்ட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1ன்னு கிடச்சிரும். ஸோ பை கிவன் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு 3 ரூட்டா நம்மளுக்கு பவரில் 3 வரனால கண்டிப்பாக எத்தனை ரூட் இருக்குங்க 3 ரூட் அந்த 3 ரூட்டை ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுக்கலாம் ஸோ அவங்க என்ன சொன்னால் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் இஸ் 1 அப்படின்னா ஒன்னினோட ரெசிப்ரோக்கில் இருந்தால் தான் மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு 1 கிடச்சிரும் சப்போஸ் 1 5 இருந்தாலும் இன்னொன்று என்ன கிடைக்குதுங்க 1/5 இருந்தால் தான் மல்டிபிள் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1ன்னு கிடச்சிரும் ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்குன்னா பை கிவன் இன்ஃபர்மேஷன் படி அந்த ரூட்டை நான் ஆல்ஃபா 1/ஆல்ஃபா பீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன் ஆல்ஃபா கமா 1/ஆல்ஃபா கமா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சம்மேஷன் 1 அப்படிங்கிறது மைனஸ் பி பை ஏங்களா ஸோ இது கம்பேர் பண்ணிட்டோம்னா மைனஸ் பி பை ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16/3 கிடச்சிரும் சம்மேஷன் 1ங்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறோட வேல்யூ 16/3 சம்மேஷன் 2ங்கிறது 2 மல்டிபிள் பண்ணணும் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சி பை ஏ 23/3 அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டி பை ஏ அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6/3 கிடச்சிரும் ஸோ இந்த ஃபார்முலா ஈஸியாக போட்டுக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இது ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபான்னு போடுவோம் ஆனால் இங்கே மல்டிபிள் பண்ணி போடணும் கேர்ஃபுல்லாக பாருங்கள் 3 ஆட் பண்ணையில் 2 மல்டிபிள் பண்ணியில் இங்கே 1 கிடச்சிரும் இதை மல்டிபிள் பண்ணியில் பீட்டா பை ஆல்ஃபா ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆல்ஃபா பீட்டா 3 மல்டிபிள் பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா பீட்டா மட்டும் கிடச்சிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீட்டா ஈஸியாக எழுதிக்கிறாங்களா தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பீட்டா ஈக்குவல் டு 6/3 எவ்வளோ 2 பீட்டா 2ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 1/ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்மளுக்கு 16/3 இருக்குது ஸோ இதை இந்த சைடை மூவ் பண்ணிவிட்டு வேரியபிள் ஒன் சைடாகவும் இன்டீஜர்லாம் ஒன் சைடாக மூவ் பண்ணிடுது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்லாம் ஒன் சைடாக மூவ் பண்ணிடுங்க ஸோ எல்சிஎம் எடுத்து போடையில் 10/3 கிடச்சிரும் இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபா ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் 10 ஆல்ஃபா ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 ஸோ மல்டிபிள் பண்ண -9 ஆட் பண்ணால் -10 அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா -9 -1 ஸோ -9 இன்ட்டு -1 பார்த்தீங்கன்னா 9 கிடச்சிரும் ஆட் பண்ணிடுங்க -10 ஃபஸ்ட்டு 3 இருக்குனால 3 டிவைட் பண்ணுவீங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஆல்ஃபா -3 ஆல்ஃபா -1/3 போட்டுக்கலாம் இது 10th போட்ட மாதிரி நீங்கள் ஸ்டெப் எழுதி போட்டாலும் ஓகே ஸோ ஆல்ஃபா -1/3 ஈக்குவல் டு 0 இதுலேருந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3 ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும் ஆல்ஃபா 3ன்னு வச்சுக்கிட்டோம்னா 3 1/3 2 கிடச்சிரும் சப்போஸ் ஆல்ஃபாவுக்கு வந்து நம்ம 1/3ன்னு வச்சுட்டோம்னா இதனோட ரெசிப்ரோக்கல் 3 இருக்குன்னா அப்போ பீட்டா பார்த்தீங்கன்னா 2 இந்த 2 டைப்ஸில் ஏதாவது ஒரு டைப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஈக்குவேஷன் ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x⁴ -8x³ + 6x² - 3 = 0 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிகிரி 4 வரதுனால 4 ரூட் இருக்கும் அந்த 4 ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு சம் பண்ணணும் தட் இஸ் 4 ரூட்டை நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு வச்சுட்டோம்னா கொஸ்டின் படி ஆல்ஃபா ஸ்கொயர்டு சம் பண்ணணும் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் காமா ஸ்கொயர்டு ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இந்த 4ஐயும் நீங்கள் ஃபைன் பண்ணணும் ஸோ இதுதான் கொஸ்டினில் ஃபைன் பண்ணணும் நம்மளுக்கு அந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா -8/2 தட் இஸ் பார்த்தீங்கன்னா -b/a-ங்கிறது 8/2 அடுத்து 6/2 அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2ன்னு கிடச்சிரும் சம்மேஷன் 1 அப்படிங்கிறது எல்லாமே ஆட் பண்ணணும் சம்மேஷன் 2 அப்படின்னா உங்களுக்கு 2 ரூட்டாக மல்டிபிள் பண்ணுங்களா அப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா அதே மாதிரி பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டா இதுதான் உங்களுக்கு c/a சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 ஸோ 3 மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு டெல்டா விட்டுருங்க அடுத்து காமா விட்டுருங்க அடுத்து பீட்டா அடுத்து ஆல்ஃபா விட்டுருங்க -d/a ஸோ இங்கே கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x⁴ x³ x² எக்ஸ்ட்ரேம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரேம் இல்லாதனால நம்மளுக்கு 0x வச்சுக்கலாம் அப்போ 0ங்கிறது ஆன்சரு சம்மேஷன் 4ங்கிறது 4ஐ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -3/2 இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ நம்ம ஃபார்முலா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனால் கூட ப்ளஸ் மைனஸ் ஆல்ட்ரேட்டாக வரும் அதை கொஞ்சம் க்ளியராக பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும் a + b + c + d த ஹோல் ஸ்கொயர் இஸ் பார்த்தீங்கன்னா a² + b² + c² + d² + 2ab ad ac bd bc இந்த மாதிரி ஃபார்முலா வரும் நம்ம இங்கே அப்படியே ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டால் இருக்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா அதே மாதிரி பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டா ஸோ அதான் எழுதியிருக்கு ஸோ இதோட வேல்யூ நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பார்த்தா சிங்கிள் கீழே 4 மல்டிபிள் பண்ண 3 அந்த மாதிரி இருக்குதுங்க அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க அப்போ 4² இதை நீங்கள் ஃபைன் பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டோட 3 அப்போ 6
இது இந்த சைடு மூவ் பண்ணால் 4 ஸ்கொயர்டு 16 மைனஸ் 6 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்னா 10ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின், சால்வ் த ஈக்குவேஷன். சால்வ் பண்ண எத்தனை ரூட் கிடைக்கும்? 3 ரூட்டுங்களா? ஸோ இஃப் இட் இஸ் கிவன் தட் 2 ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:2, நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது 3 ரூட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் படி ஏதாவது 2 ரூட் பார்த்தீங்கன்னா 3:2 ரேஷியோ இருக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 3x 2x டைப்பில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ஃபாங்கிறது நம்மளுக்கு இது எக்ஸுங்கிறது 2ன்னு வச்சுக்கோங்களே, அப்போ 6,4ன்னு இருக்கும். எக்ஸுக்கு 2 பண்ணால் 6,4னா ஒரு நம்பரை இது 2 டைம்ஸால் மல்டிபிள் பண்ணணும், இது 3 டைம்ஸால் மல்டிபிள் பண்ணணும், உங்களுக்கு ரேஷியோ டைப் வரும். நம்ம ரேஷியோங்கிறது 10th பார்த்துருப்போம், மென்சுரேஷனில் போட்டிருப்பீங்க. இந்த ஹைட் ஆஃப் த ஈஸ் 8:2 அப்படின்னா, ஸோ இது 8 டைம்ஸ் வரையில் இது என்ன பண்ணால் 2 டைம்ஸ் வரும். இஸ் ஹைட் 8 டைம்ஸாக இருந்ததுன்னா ரேடியஸ் இஸ் லென்த் என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டாக மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும், ஈக்குவல் ரேஷியோவில் வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்க்கல நம்மளுக்கு கொஸ்டின் படி எக்ஸ் க்யூபு மைனஸ் 9x ஸ்கொயரு ப்ளஸ் 14x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 3 ரூட் தெரியும், அது 3 ரூட் ஆல்ஃபா பீட்டா காமன் வச்சுருக்கிறோம். ஸோ மைனஸ் b பை a பார்த்தீங்கன்னா 9/1 ஈக்குவல் 9 ப்ளஸ் c பை a 14 மைனஸ் போட d பை a பார்த்தீங்கன்னா மைனஸ் 24. சமேஷன் 1 2 3. கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னா ஆல்ஃபா இஸ்ட் பீட்டா ஈக்குவல் டு 3:2. அப்போ ஆல்ஃபா பீட்டா நம்ம எடுத்துருக்கோம். அந்த 2 ரூட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபாங்கிறது 3x இருந்ததுன்னா பீட்டாங்கிறது 2x இருக்கும். இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபாவுக்கு 3, பீட்டாவுக்கு 2, 5x. இந்த 5x ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணால் மைனஸ் 5x, காமா ஈக்குவல் டு மைனஸ் 5x. ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா நம்மளுக்கு 3மே தெரியும். இந்த 3லேயே நம்மளுக்கு எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் மட்டும் நான் ஃபைன் பண்ணிட்டா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா கூட என்ன பண்ணலாம், ஆல்ஃபாக்குள்ள 3x 2x, பீட்டா காமா 2x 9 into மைனஸ் 5x ப்ளஸ் காமா ஆல்ஃபா 9 into 5x 3x ஈக்குவல் டு 14. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ண 6x², இது இன்னரில் மல்டிபிள் பண்ணால் 18 மைனஸ் 10x², இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணால் 27 மைனஸ் 15x² ஈக்குவல் டு 14. ஸோ இதெல்லாமே ஒரே சரி பண்ணி சிம்பிளை பண்ணிடுங்க. 9x 19x² ப்ளஸ் 40/x மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. மைனஸாக டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் 19x² மைனஸ் 45x ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 266, சம் பண்ணால் மைனஸ் 45. அதனால் ஃபைன் பண்ண முடியும்னா பாருங்கள், இல்லைன்னா மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? நான் 38 into 7 போட்டிருக்கேன். மைனஸ் 38 into மைனஸ் 7 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 266 வரும். ஆட் பண்ணிடலாம் மைனஸ் 45. ஃபஸ்ட் நம்பர் 19 இருக்குனால டிவைட் பண்ணிடுங்க. இதை கேன்சல் பண்ணால் 2, அப்போ எக்ஸ் மைனஸ் 2, இங்கே எக்ஸ் மைனஸ் 7/19 ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு 2 கிடைக்கும், ஆர் x ஈக்குவல் டு 7/19. எக்ஸுக்கு ஒரு 2 போட்டிங்கன்னா அந்த ஆல்ஃபா பீட்டா காமா எக்ஸ் ஆல்ஃபாங்கிறது 2xங்களா, ஆல்ஃபாங்கிறது 3x, பீட்டாங்கிறது 2x, காமாங்கிறது 9 மைனஸ் 5x. எக்ஸுக்கு 2 போடையில் 6, இங்கே 2 போடையில் 4, இங்கே 2 போடையில் உங்களுக்கு மைனஸ் 1 கிடச்சிரும். இதே மாதிரியே 7/19. ஸோ 2x 3x 9 மைனஸ் 5xயில் போய் எக்ஸுக்கு 7/19 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 21/19 கிடச்சிரும். இங்கே போடையில் 14/19, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட 136/19 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இந்த இடத்துல பார்க்கல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 3 ரூட் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா, நீங்கள் இதை ஃபைன் பண்ணணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் அப்படின்னா இன்னொரு டைம் நிறைய எழுதணும். நான் சம்மேஷன் ஆல்ஃபானே சொன்னேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த இடத்துல நமக்கு 3க்கு மாற்றி போடணும். ஆல்ஃபா மேலே இருக்குங்களா, ஸோ அதோட மீனிங் பாருங்கள், இங்கே எழுதியிருக்கு ஆல்ஃபா பை பீட்டா காமா. அடுத்து பீட்டாவை டாப்பில் வச்சுட்டிங்கன்னா இங்கே காமா ஆல்ஃபா, அடுத்து காமா டாப்பில் வச்சுட்டா ஆல்ஃபா பீட்டா. சம்மேஷனை ஆட் பண்ணணும். சம்மேஷன் 1 அப்படிங்கிறது கொஸ்டின் படி பார்க்கிறேன் உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் b/a, இது c/a மைனஸ் d/a ஃபார்முலா. நம்மளுக்கு 3 டைம் a ப்ளஸ் b ப்ளஸ் c தான் ஹோல் ஸ்கொயர்னா a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² ப்ளஸ் 2 இன்ட்டு காமா எடுத்துட்டால் ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. ஸோ இதில் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எல்சியம் எடுத்துகிட்டால் உங்களுக்கு என்ன வரும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ இதை இந்த இடத்துல எழுதியிருக்கு, இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² மட்டும் இந்த ப்ளஸ் 2 டைம் இந்த மூவ் பண்ணால் மைனஸ் 2 டைமுங்களா, அந்த ஏபிக்குள்ள ஆல்ஃபா பீட்டா போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் நம்மளுக்கு இந்த ஆல்ஃபா பீட்டா காமா
நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரியுதுக்காக மாற்றணும். நம்மளுக்கு இது மட்டும் தெரியும். நம்மளுக்கு இந்த நோன் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அங்கே ஃபார்முலா வச்சு மாற்றணும். அப்போ மைனஸ் பி பை ஏ தான் ஹோல் ஸ்கொயரு. அப்போ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரு மைனஸ் 2 இன்ட்டு சி பை ஏ ஆல்ஃபா பீட்டாக்காக மைனஸ் டி பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதிலேருந்து மைனஸை காமனாக எடுத்துருங்க. அப்போ மைனஸ் 2c ப்ளஸ் 2c ஆயிரும் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் ஏ ஸ்கொயரை காமன் எல்சிஎம் எடுத்துட்டா 2ac மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதை ரெசிப்ரோக்கில் மாற்றினா ஏ பை டி. ஸோ இதில் ஏவை கேன்சல் பண்ணிட்டா 2ca மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடிங்கிறது உங்களுக்கு தேவையான ஆன்சராக மாறிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின். If alpha, beta, gamma, delta are the roots of the polynomial equation. So degree 4 ஆகனா 4 கிடைச்சிரும். Find the quadratic equation. நம்மளுக்கு quadratic equation டிகிரி 2 வர மாதிரி கண்டுபிடிச்சா போதும். எது அப்படின்னா இந்த சம்மேஷன் 1ஐயும் சம்மேஷன் 4ஐயும் சம்மேஷன் 4ஐயும் வரக்கூடிய ஆன்சரை ரூட்டாக வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வரக்கூடிய ஆன்சர் ஒரு ரூட்டாகவும் இதில் வரக்கூடிய ஆன்சர் செகண்ட் ரூட்டாக வச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ங்களா. ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும். இதை ஃபைன் பண்ணல சம்மேஷன் 1 அப்படிங்கிறது -5/2ங்களா. அப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. சம்மேஷன் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -8/2 கிடச்சிருங்களா. ஸோ ப்ளஸ் மைனஸ் போட்பாடையில் உங்களுக்கு என்ன ஆகும்னா -8/2 ஈக்குவல் டு -4 கிடச்சிரும். இது இந்த இடத்துல பார்க்கல உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்லை. இது ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ்ட்ரீமுக்கு மைனஸ் வரும். அடுத்து கான்ஸ்டன்ட் டைமுக்கு ப்ளஸ் வரும். நம்மளுக்கு இது மட்டும் தேவை. இப்போ -5/2 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +8/2. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ஃபார்முலா எழுத முடிஞ்சு வெளியே கரெக்டாக போட்டுருங்க. நான் டைரெக்டாகவே போட்டிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்க்கல உங்களுக்கு இந்த இடத்துல அந்த 2 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் ரூட் எடுத்துக்கலாம். அப்போ -5/2ஐயும் 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணால் ரூட்ஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்மை என்ன வருங்க. த ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் இஸ் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருங்களா. இப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்போ ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன -5/2 + 4 × x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்சிஎம் எடுத்து போனால் 3/2x - 10ன்னு கிடச்சிரும். இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2x² - 3x - 10 = 20 = 0ன்னு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். If p and q are the roots of the equation Lx² + nx + n = 0. கேப்ல பாருங்க nx தான். So that root of p by q plus q by p plus root of n by n = 0. நம்மளுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரூட் p and qன்னு கொடுத்துருக்கு. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வருங்க -b/a இதுதானே -n/l கரெக்டுங்களா. sum of the roots equal to -b/a. product of the roots equal to c/a. cங்கிற இடத்துல n இருக்குது, ஏங்கிற இடத்துல l இருக்குது, bங்கிற இடத்துல n இருக்குது. ஸோ அதே ஃபார்மால் ஏபிசி இருக்கிறதுல lnn ரீப்ளேஸ் பண்ணால் கிடச்சிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 2 சால்வ் பண்ணால் ரூட்டை செப்பரேட்டாக போட்டுக்கலாம். ரூட் பி ரூட் கியூ ரூட் கியூ ரூட் பின்ட்டு இதை காமனாக எல்சிஎம் எடுத்துனா ரூட் பி இன்ட்டு கியூ. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணையில் ரூட் பி தான் இந்த ஸ்கொயர் ரூட்லாம் போயிட்டு பி ப்ளஸ் கியூ மட்டும் கிடைக்கும். அப்போ பி ப்ளஸ் கியூ டிவைட் பை ரூட் ஆஃப் பி கியூ. பி ப்ளஸ் கியூங்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ் -n/l ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் n/l ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 5/√5ங்கிற மாதிரி இருக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா √5 × √5 டிவைட் பை √5 எடுத்துக்கலாம். நம்ம கேன்சல் பண்ணால் √5 மட்டும் கிடச்சிருமா. ஸோ அதே 5 தான் ஆனால் இங்கே n/l இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ணிடணும் √n/l கிடச்சிடும். இங்கே ப்ளஸ் √n/l இது -√n/l. அப்போ ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 which is equal to RHS. Next 10th question. If the equations x² + ps + q = 0 அதே மாதிரி x² + p'(x + q' = 0 have a common root. பார்த்தீங்கன்னா இதுலேயும் டிகிரி 2 இருக்குது, இதுலேயும் டிகிரி 2 இருக்குங்களா. இதுலேயும் 2 சொல்யூஷன் வரும், இதுலேயும் 2 சொல்யூஷன் வரும். இது ரெண்டுலேயும் ஒரு சொல்யூஷன் காமனாக இருக்குது. சப்போஸ் இதுக்கு 2ன்னு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருந்தா இதுக்கு 2ன்னு கிடச்சிருக்கும். இல்லை இதுக்கு 5ன்னு கிடச்சிருந்தா இங்கேயும் 5ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் காமனாக இருந்ததுன்னா தென் ஸோ தட் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ 2 ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் காமனாக இருக்குன்னு சொன்னோம்னா அதை நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ல் எக்ஸுக்கு 3 போட்டால் 0 கிடைக்குன்னா நம்மளுக்கு 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். ஸோ நம்ம இங்கே ஆல்ஃபாங்கிறது எடுத்துருக்கனால அப்போ எக்ஸுக்கு ஒரு ஆல்ஃபா போட்டுங்க. ஆல்ஃபா ஸ்கொயரு ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா ஸ்கொயரு ப்ளஸ் பி டேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா ஆல்ஃபாங்கிற ரூட் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னால ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்னா 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ப்ளஸ் கியூ மூவ் பண்ணால் மைனஸ் கியூ, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ப்ளஸ் கியூ டேஸ் மூவ் பண்ணால் மைனஸ் கியூ டேஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் ஃபஸ்ட் டைமை கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், செகண்ட் டைமை கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது ரெண்டு தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஆல்ஃபாஸ் கேட்ட கேன்சல் அப்படியே நம்ம சப்ரேட் பண்ணிக்கிறாங்களா, 1 into y சப்ரேட் பண்ணி சிம்பிள் மாறும். சப்ரேட் பண்ணியில் p மைனஸ் பி டேஸ் இன்ட்டு ஆல்ஃபா, இங்கே q டேஸ் மைனஸ் q இருக்குது, q டேஸ் மைனஸ் க்யூன்னு இருக்குது. அப்போ ஆல்ஃபான்னு மட்டும் வேணும் அப்படின்னா q டேஸ் மைனஸ் q பை p மைனஸ் பி டேஸ். ஆனால் புக் ஆன்சர் இது இல்லை, இதுதான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்துருங்க, இங்கிருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா q மைனஸ் q டேஸ் டிவைட் பை p டேஸ் மைனஸ் பின்னு கிடச்சிடும். ஆல்ஃபா ஈக்குவல் டு q மைனஸ் q டேஸ் டிவைட் பை p டேஸ் மைனஸ் p. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் டைமை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பி டேஸையும் செகண்ட் ஈக்குவேஷனை பி ஆலையும் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி டேஸ் ஆல்ஃபா, இங்கேயும் பி டேஸ் ஆல்ஃபா கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பி டேஸ் ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை பி ஆலையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பி டேஸ் ஆல்ஃபா, இங்கேயும் பி டேஸ் ஆல்ஃபா கிடைக்கும். சப்ரேட் பண்ணிடும் உங்களுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயரை காமன் எடுத்துட்டோம்னா பி டேஸ் மைனஸ் பி கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ்க்குன்னு கிடச்சிது. பி கியூ டேஸ் இந்த டைம் ஃபஸ்ட்டாக எழுதியிருக்கு, இது மைனஸ் பி டேஸ்க்குன்னு செகண்ட் எழுதியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை 3 இந்த தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த பி மைனஸ் பி டேஸ் இருக்குங்களா, பி மைனஸ் தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டெப் வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஆல்ஃபா இன்ட்டு பி மைனஸ் பி டேஸ் ஈக்குவல் டு கியூ டேஸ் மைனஸ் க்யூன்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு பி மைனஸ் பி டேஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் கியூ டேஸ்ன்னு எழுதிக்கலாங்களா. அப்போ ஏன்னா இந்த இடத்தையும் பார்க்கலாம், கியூ மைனஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பி அப்போ இதில் இந்த பி மைனஸ் பியும் ஒரு ஆல்ஃபாவும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கியூ மைனஸ் கியூ டேஸ்ன்னு எழுதிக்கலாம். மீதி ஒரே ஒரு ஆல்ஃபா இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூன்னு கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ஃபா மட்டும் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா மட்டும் வச்சுட்டு பார்க்கிற உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பி கியூ மைனஸ் கியூ டேஸ்ன்னு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். p q dash minus p dash q divided by q minus q dash. இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு காமன் ரூட் ஆல்ஃபா எடுத்துக்கிறோம், அதில் 2 ஈக்குவேஷன் வரும். ஆல்ஃபா ஸ்கொயரை கேன்சல் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா இந்த ப்ரூஃப் கிடைக்கும். இந்த செகண்ட் டைமை கேன்சல் பண்ணுற மாதிரி சேமாக போடுறதுங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ அதுதான் வரும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் ஒரு ஆல்ஃபாவும் இந்த பி டேஸ் மைனஸ் பிக்குவல் நீங்கள் என்ன போட்டிக்கணும் அப்படின்னா q மைனஸ் q டேஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிமைனிங்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின். A 12-meter tall tree was broken into 2 parts. அது பார்த்தீங்கன்னா ஒரு டால் ட்ரீ இப்படி இருக்கும் அப்படின்னா இது ப்ரோக்கன் ஆகிடுச்சு. இது பாதியோட ப்ரோக்கன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதை இங்கே போட்டிருக்கு. அப்போ இது ஸ்டாண்டிங் பார்ட்டாக இருக்கும், இது என்னவாக இருக்கும்னா ப்ரோக்கன் பார்ட்டாக இருக்கும். அப்போ டோட்டலாக இதோட லென்த் எவ்வளோனா 12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டிங் பார்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் லென்த் என்னன்னா 12 அப்படின்னா இந்த ஸ்டாண்டிங் பார்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோக்கன் பார்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் 12 மைனஸ் எக்ஸாக இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ அதே அதில் போட்டிருக்கு. இது கிரவுண்ட் லெவலில் இது ஸ்டாண்டிங் பார்ட் ப்ரோக்கன் பார்ட். லெட் எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த ஸ்டாண்டிங் பார்ட். அப்போ 12 மைனஸ் எக்ஸ் பி த length of the broken part. So இது question படி பார்க்கலாம். It was found that the height of the tree which was the left standing was is cube root of the length of the part that was cut away. So formed it into the mathematical problem to height of the part which was left standing. So நம்ம என்ன பண்ணோம் mathematical problem நீ formula மாற்றணும். It was found that height of the part which was left standing was the cube root of the length of the part that were cut away. So question படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல it was found that the height of the part. ஸோ எது height of the part இருக்குது இந்த எக்ஸா அதான் இந்த இடத்துல போட்டிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா cube root of the length of the part cut away அப்படின்னா லென்த் ஆஃப் த பார்ட்லேருந்து இந்த கட் பண்ணு போக மீதி இருக்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க கட் அவே லென்த் ஆஃப் த பார்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரிமைனிங் பார்ட்டை கட் பண்ண பார்ட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு கியூப் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிவன் இன்ஃபர்மேஷன் படியே நம்ம எக்ஸ்பிரஷனாக மாற்றணும். ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக எக்ஸ்பிரஷன் மாற்றணும், மீதிச்சு தான். இப்போ போத் சைடு கியூப் எடுத்திங்க அப்படின்னா
ரியல் சைடு ரிமைனிங் மூவ் பண்ண முடிக்கணும்னா இதுதான் தேவையான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.7 இஃப் பி இஸ் ரியல் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்குங்க, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் இருக்குது, ரியல் அண்ட் ஈக்குவல் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ் தட் இஸ் காம்ப்ளெக்ஸு. ஸோ டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்போ இது ஏங்கிறது 4, பிங்கிறது 4p, சிங்கிறது பார்த்தீங்கன்னா p + 2. b square minus 4ac ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு 16p square minus 16 into p plus 2 கிடைக்கும். 16 காமன் எடுத்தனா p square இந்த மைனஸ் நல்ல கொண்டு மைனஸ் p minus 2 இதை ஃபேக்டர் பண்ணிங்கன்னா p plus 1 into p minus 2 கிடச்சிரும். இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னா லெஸ் தென் 0 வரும், ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 0 கிரேட்டர் தென் 0. ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா p ஈக்குவல் டு 1 p ஈக்குவல் டு -2 வரும். கரெக்டுங்களா? இதே பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ் வேணால் நீங்கள் நம்பர் லைனில் போடலாம். x -1 x2 கிடைக்குங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்டர்வல் கிடைக்கிது, -∞ to -1 -1 to 2 to ∞. ஆல்ரெடி 11th போட்டிருப்போம், பேசிக் அல்ஜிப்ராவில் போட்டிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் 0 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். இதில் எது போய் பிக்கு சப்ஸ்டிட் பண்ணாலும் பாசிட்டிவ் ஆன்சர், இதுவும் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வரது உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா டிஸ்டிங் ரியல் ரூட்ஸாக இருக்கும். டிஸ்டிங் ரியல் ரூட்ஸுங்கிறது -∞ to -1 அண்டு யூனியன் 2 to ∞. இது 11th படி நான் போட்டிருப்பீங்களா, அதே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டர் மட்டும் வரது பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸு, அந்த எக்ஸி பாயிண்ட் மட்டும் வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஈக்குவல் ரூட்ஸு. ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணலாம் ஆர் இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். p பிலாங்ஸ் டு ரைட் பண்ணலான்னு கரெக்டாக தான், ஆர் -1 லெஸ் தென் p லெஸ் தென் 2. அதே மாதிரி தான் இந்த 2 கண்டிஷனும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.